வணக்கம் நண்பர்களே. காரா சேவ் எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். காரா சேவ்லாம் கம்பெனியில் இந்த மாதிரி தான் தயார் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தயார் பண்ணுவாங்க. வாரத்தில் ஒரு 3 நாள்னா இந்த காரா சேவ் செய்வாங்க. இந்த காரா சேவ் ஏற்கனவே நான் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கிறேன். ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்கலாம் அந்த வீடியோவை போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த காரா சேவ்லாம் இப்படி தான் செய்வாங்க. இந்த வாணலுக்கு மேலே இந்த அச்சு தான் அச்சு. இது மேலே மாவு வச்சு தேய்ச்சி விடுவாங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க, ஆளில் வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்களாம், ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டாங்களா, நம்மளுக்கு காரா சேவ் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்மளுக்கு மேலே அப்படியே நம்ம மூஞ்சில் ஆவி அடிக்குங்க. அதனால கொஞ்சமாக மாவு வச்சு தேய்ச்சி விடணும். அவங்க நிறைய வச்சு தேய்ச்சி விட்றாங்க. இப்போ பாருங்கள், காரா சேவ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்படி எதுக்கு செய்கிறாங்கன்னா அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே உதிரியாக வரும். சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேனலுங்க இந்த காரா பூந்தி, காரா சேவ், இந்த தானிய வகைகள், சிப்ஸு, இந்த ஸ்வீட்டு இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்குறோம். போயிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கடையிலலாம் வாங்க தேவையில்ல. நான் பக்கத்தில் அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே சுட எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா, எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தாங்க இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு கார வகைகள் செஞ்சாலும் சரிங்க, ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் நான் பக்கத்தில் நின்றுக்குவேன், எடுத்து சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. அதனால தான் எடுக்கிறாங்க. ஒன்று எடுத்து நீங்கள் உடச்சி பாருங்களாம். உடச்சி பார்த்தீங்கனாலே வெந்துடுச்சா வேவலையானு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்களாம், ஃபுல்லாக வெந்துடுச்சு. இந்த காரா சேவ்லேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான காரா சேவ் இருக்குதுங்க. இது சிவப்பு கலரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் காரா சேவுங்க. 2 காரா சேவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.